உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால சென்னை அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில தற்போது நடிகர் ரஜினிகாந்த் உடல்நிலை தேறி வருவதாகவும் இன்னும் 2 நாள்ல அவர் டிஸ்சார்ஜ் ஆகிடுவாருன்னு சொல்லி அப்போலோ ஹாஸ்பிட்டல் நிர்வாகம் ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்காங்க. அதை பத்தி தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். செப்டம்பர் 30 அதாவது நேத்து ரஜினிகாந்த் உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால கிரீன்ஸ் சாலையில் இருக்கிற அப்போலோ ஹாஸ்பிட்டல்ல அனுமதிக்கப்பட்டிருக்காரு. அவருக்கு என்ன பிரச்சனைன்னு பரிசோதித்து பார்க்கும்போது ரஜினிகாந்துக்கு இதயத்துக்கு போற ரத்த நாளத்துல வீக்கம் இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆபரேஷனே பண்ணாம அதை சரி பண்ற ஸ்டண்ட் அப்படிங்கிற அந்த கருவி இன்னைக்கு அவருக்கு இதயத்துல பொருத்தி இருக்காங்க. டாக்டர் சாய் சதீஷ் அப்படிங்கிற அந்த மூத்த இதய அறுவை சிகிச்சை நிபுணர் தான் இந்த சிகிச்சையை ரஜினிகாந்துக்கு கொடுத்திருக்காரு. இந்த நிலையில மருத்துவ நிர்வாகம் ஒரு அறிக்கை ஒண்ணு வெளியிடுறாங்க. அந்த அறிக்கையில அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நடிகர் ரஜினிகாந்தோட ரசிகர்களுக்கும் அவரோட நலம் விரும்புகளுக்கும் நாங்க சொல்றது என்னன்னா, நடிகர் ரஜினிகாந்துக்கு நல்லபடியா இன்னைக்கு காலையில ஸ்டண்ட் பொருத்தப்பட்டது. இப்ப அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, ரொம்ப நல்லா இருக்காரு. இன்னும் 2 நாள்ல நாங்க அவரை டிஸ்சார்ஜ் பண்ணிடுவோம், அவர் வீடு திரும்பிடுவாரு அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கையை வெளியிட்டு இருக்காங்க. இந்த அறிக்கையை பார்த்த பின்னதான் ரஜினி ரசிகர்களுக்கு பெருமூச்சே வந்தது. இந்த நிலையில அப்போலோ மருத்துவமனையில ரஜினிகாந்தோட மனைவி, மகள் ஐஸ்வர்யா, சௌந்தர்யா இவங்க எல்லாரும் ஸ்டே பண்ணி ரஜினிகாந்தை கவனிச்சுட்டு வராங்க. ரஜினி ரசிகர் மன்ற நிர்வாகிகள் கூட உடன் இருக்கிற தகவல் வெளிவந்திருக்கு. அது மட்டும் இல்லாம சில தீவிரமான ரசிகர்கள் அப்போலோ ஹாஸ்பிட்டலுக்கு போறதும் வரதுமா இருக்காங்க. நடிகர் ரஜினிகாந்த் நடித்த வேட்டையன் திரைப்படம் வர அக்டோபர் 10 ரிலீஸ் ஆகுது. அதுக்கப்புறம் அவரது 171வது படமா கூலி படம் ஷூட்டிங் போயிட்டு இருக்கு. கடந்த சில தினங்களுக்கு முன்னதான் ஆந்திராவில கூலி படத்துல சில போர்ஷன்களை நடிச்சு முடிச்சுட்டு அவரு செப்டம்பர் 28 சென்னை திரும்புறாரு. அவர் சென்னை வந்ததுல இருந்து கடந்த 10 நாளாவே ரொம்ப சிக்கா இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் தான் அவரை நேற்று இரவு சென்னை அப்போலோ ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்காங்க. இன்னைக்கு காலையிலேயே அவருக்கு சிகிச்சை கொடுத்து ட்ரீட்மெண்ட்டை முடிச்சிட்டோம். கண்ணை திறந்து பார்த்ததும் அவர் டாக்டர்ஸ்க்கு நன்றி சொன்னாரு. இப்போ கண்ணை திறந்து பார்த்து நார்மலா பேசிட்டு இருக்காரு. அதே மாதிரி அவர் நார்மலா எழுந்து நடக்க ஆரம்பிச்சதும் நாங்க அவரை டிஸ்சார்ஜ் பண்ணிடுவோம் அப்படின்னு அப்போலோ மருத்துவ நிர்வாகம் தெரிவித்திருக்கு. அதனால ரஜினி ரசிகர்கள் யாரும் பயப்பட வேண்டாம், அவருக்கு ஒண்ணுமே இல்ல, ஒரு சின்ன ட்ரீட்மெண்ட் தான், அதுவும் முடிஞ்சிருச்சு. இப்போ அவர் நல்லா இருக்காரு, கூடிய சீக்கிரத்துல வீட்டுக்கு வந்துருவார். அவர் உடல்நிலை குறித்து யாரும் கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு அவரோட குடும்ப உறுப்பினர்களும் தெரிவித்திருக்காங்க.